வணக்கம் நண்பர்களே. வீட்டில் இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா, அதனால் தனியாக இருந்தேன்னா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பருப்பு சாதம் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் பருப்பு சாதம் செஞ்சுட்டேன். பருப்பு சாதம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒன் பாட் ரைஸ் மெத்தடில் தான் பண்ணேன். அதுக்கு ஒரு கை பாசிப்பருப்பு, ஒரு கை துவரம்பருப்பு எடுத்து அதோட ஒரு சின்ன டம்ளரில் அரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த மூணையும் நல்லா தண்ணியில் ஒரு 3 டைமு கழுவிட்டேன். அதுக்கப்புறம் அதே சட்டியில் 5லேருந்து 10 நிமிஷம் அந்த அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிடலாம். அந்த கேப்பில் 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 தக்காளி எல்லாத்தையும் சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். அப்புறம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு 4 பீன்ஸு, 4 அவரைக்காய், பாதி முருங்கைக்காய், பாதி வாழைக்காய், 2 கோவக்காய், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன குக்கரில் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அது பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அப்புறம் தக்காளி, இடித்து வச்ச வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா வெட்டி வச்ச காய்கறி ஐட்டம்ஸை எல்லாத்தையும் உள்ளே இறக்கிடலாம். அப்புறம் இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு கிண்டி நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சம் தேவையான அளவு சின்ன சீரகம், உப்பு, மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். சாம்பார் பொடியை தேடி பார்த்தேன். நம்ம வீட்டில் வந்துட்டு சக்தி சாம்பார் பொடி தான் இருந்தது. அதை எடுத்து 1½ ஸ்பூனு அளவுக்கு நம்ம அரிசி பருப்புக்கு ஏற்றாப்புல தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டு காயை வேக விட்டுருவோம். அதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் அந்த காய்கறி எல்லாம் வெந்துருச்சு. நமக்கு நல்லா சாம்பார் வாடையே வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி பருப்பு எடுத்து உள்ளே இறக்கி விட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டு மேலே விசிலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 விசில் வந்துருச்சு. 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு 4 நிமிஷம் அந்த தம்லேயே இருந்தது. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி அந்த நெய் எல்லா பக்கமும் பரவுறதுக்காக நல்லா கிண்டினேன். கிண்டும்போது நல்ல ஒரு சாம்பார் சாதம் மனம் சூப்பராக வந்துச்சு. அப்புறம் ஒரு பிளேட்டில் ஒரு 2 கரண்டி சாம்பார் சாதத்தை மாற்றி அப்படியே சாப்பிட்டு பார்த்தோம். நல்ல வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு நண்பர்களே. இது மாதிரி ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது நீங்களாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு